இன்றைக்கும் இந்த நாளில் புதிய நாளில் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். புதிய காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆண்டவர்கிட்ட எல்லாமே செய்து முடிச்சிட்டார், அவர்கிட்ட கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லைன்றது எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்காக புதிய காரியங்களை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸோ எதுவுமே அவரிடத்துல லிமிட்டட் கிடையாது, எல்லாமே அன்லிமிட்டடாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருப்பார். இன்றைக்கும் அவருடைய அளவில்லாத அந்த வல்லமையை நாடுங்கள், தேடுங்கள். உங்களுக்கானவைகளை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கும்படிக்கு உங்களை ஜீவனுள்ளவர்களாக வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி இருக்கு: அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எப்பெல்லாம் நீங்கள் பலவீனப்படுகிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கிருபை தருகிறார். எங்கெல்லாம் நீங்கள் பலவீனப்படுகிறீர்களோ அந்த இடத்துலையும் கர்த்தர் தம்முடைய கிருபையை தருகிறார். என்னவெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் தேவன் தம்முடைய கிருபையை தருகிறார். கிருபை என்பது கர்த்தருடைய பலன். கிரேஸ் இஸ் காட்ஸ் ஸ்ட்ரென்த். Grace does not see whether you are weak, sick, helpless, hopeless or tired or frustrated. நீங்க பலவீனரா இருக்கிறீங்களா, நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா, நம்பிக்கையற்று உதவியற்று இருக்கிறீங்களா, விரக்தியா இருக்கிறீங்களா, உடைந்து போயிருக்கிறீங்களா, இந்த காரியத்தை எல்லாம் கிருபை பார்க்கவே பார்க்காது. உங்களுடைய நிலைமை எதுவாக இருந்தாலுமே கர்த்தர் தம்முடைய வல்லமையை தான் பார்க்கிறார், தம்முடைய வல்லமையை தான் அனுப்புகிறார். கர்த்தருடைய வல்லமை அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தருடைய பலன். அந்த கர்த்தருடைய பலனுக்கு என்ன பேர்னா கிருபைன்னு அர்த்தம். God does not see how weak you are. God does not see how frustrated you are. God does not see how broken you are. God only sees His power and God only sends His power, which is called grace. அதனால தான் இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், உன் பலவீனத்தில் என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ எந்த பகுதிகளெல்லாம் நம்ம பலவீனம்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் தம்முடைய பலனை தருகிறார். அதுதான் கிருபை. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் இந்த மாதத்திலையும் அநேக இடங்களில் பலவீனத்தை நீங்கள் பார்க்க முடியும், பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தருடைய பலன் அந்த இடத்துல விளங்கும். தேவன் தம்முடைய கிருபை அந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ எப்பெல்லாம் பலவீனத்தை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபை அவைலபிளாக இருக்குன்றத இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிக்கணும். எதனால நம்மளுக்கு பலவீனம் வந்துச்சு, எதனால இந்த தோல்வி வந்துச்சு, எதனால இந்த பிரச்சனைகள் வந்துச்சு, எதனால இப்படி உபத்திரவங்கள் நம்மளை சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி யோசனைகள் வரும்பொழுதெல்லாம் அந்தந்த இடங்களில் கர்த்தர் தம்முடைய பலனை வச்சிருக்கிறார், அவருடைய கிருபை நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறார், அனுப்ப போகிறார் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். இன்றைக்கும் ஒரு வேளை பலவீனத்தின் நாளாக இருந்தாலும் சோர்வின் நாளாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு எந்த பலவீனம், எங்கே பலவீனம், எப்படி பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் இதுதான்: அவருடைய கிருபை உங்களுக்கு போதும், அவருடைய பலன் உங்களுக்கு போதும். கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே இருக்கும் பொழுது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேணாம், வருத்தப்பட வேணாம், சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கும் தேவனுடைய பலத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரு கிருபை நாளாக, பலத்தின் நாளாக, தேவனுடைய வல்லமை நாளாக இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.